ஹாப்பி பொங்கல் அம்மா. ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நாங்க தான் வரேன். எங்க போற? நான் வந்து அருகம்புல்லு பறிக்க போறேன். ஆமா ஆமா, நாங்க வந்து இப்ப பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க வீட்டு சார்பா எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். கோலம் போடுறோம். நீங்க எல்லாமே சிம்பிளா தான் போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து அருகம்புல்லு பறிக்க போறேன். கரும்புலாம் வாங்கிட்டோம். நாங்க கடைக்கு போறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை பார்த்ததுனால நாங்க வந்து இந்த தடவை வந்து வீடியோ வந்து இந்த மாதிரிலாம் எடுக்கல. கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கு. வீட்டுல இங்க வேலை பார்க்கறத வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். எப்படி நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். 2 வருஷமா வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. இந்த வருஷம் எப்படி கரும்புலாம் வாங்கியிருக்கோம். தியானம் போய் காட்டு கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்துலாம் நேற்று வாங்கின கரும்பு இதெல்லாம் நேற்று நைட்டு டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. பரங்கி புல்லடா அது. இது பூசணி பூ. பாட்டிலேயே வரும்ல, வாசலிலே பூசணி பூன்னு. நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு இருந்தா பகவான் கொடுத்துருக்காரு. நம்ம தோட்டத்தை தான் அழிச்சுட்டாங்க. தோட்டம் வந்து அவர் எங்க ஊருக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமே இல்ல. ஆனா நிறைய முளைச்சிருக்குமா. என்னென்ன முளைச்சிருக்கு தெரியுமா? அது என்ன, மணத்த தக்காளி எல்லாமே இருக்கு. நாளையில இருந்து நமக்கு அங்கதான் வேட்டை. அதனால இது போய் பறிக்க போனோம் பாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமா, இதை வந்து வச்சிடறேன். போதும் அப்படி வச்சுட்டு இதுக்கு பிள்ளையா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா போயிடுச்சு பாப்பா. இது பகவான் வந்து இது வந்து இதுக்கு வைக்கணும், பிள்ளையார். சரி வாங்க, மணி ஆயிடுச்சு. என்னம்மா பண்ற? ஒரு பானைக்கு கோலம் போட்டு இப்போ வந்து இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து கட்ட போறோம். சரி அதான் பார்க்கலாம் வாங்க எப்படி பானை நாங்கள் வந்து பானை டெக்கரேட் பண்ணுறோம். பொங்கல் பானை இது வந்து வெண்பொங்கல் பானை, இது சக்கரை பொங்கல் பானை. அது எப்படி கண்டுபிடிப்பேன்? இது ஹைட்டாக இருக்கும், தெரியுதா? இதுதான், இப்படி தான் போடுவோம். நீர்க்கோலம் தான் போடுவோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து பட்டை போடுவாங்க. இங்கே கல்யாணம் ஆகி வந்து இங்கே நம்ம மாமியார் வீட்டில் வந்து நீர்க்கோலம் தான் போடுவாங்க பானைக்கும். ஒரு சைட்ல டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இது கொஞ்ச நேரம் காயிட்டோம். இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்துலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஸ்டாக்கு தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் முத நாளே வாங்கிட்டோம். அதனால கொஞ்சம் வாடிடுச்சு. இருந்தாலும் இது வந்து பானைக்கு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பானை காஞ்சோன்னே நம்ம இதை கட்டுவோம். அடுத்தது வந்து நம்ம கரும்பு கட்டணும். கரும்பு எடுத்து கட்டுவோமா? வாங்க. ஆத்தா நீங்க என்ன ஆத்தா பண்றீங்க? திட்டாணி கட்டுறோமா? இப்படிதான் கட்டணும். இந்த பாரு, இதெல்லாம் வந்து எங்க மாமியாரே எனக்கு சொல்லி கொடுத்தது. திட்டாணினா என்னக்கா? களிமண் இருக்குல்லடா, அந்த களிமண்ணில் வந்து இதை வந்து செய்யறது. என்ன செய்றீங்க? இதில் வந்து அப்படியே தண்ணி இது பண்ணி தவர் வச்சிருக்கோமா. அதுதான் திட்டாணி. திட்டாணினா எந்த சாமிக்கா திட்டாணி? அது வந்து சாமி கிடையாது. அதுக்கு மேலே வந்து மோளை கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் திட்டாணி. இதுதான். இது மேலே வச்சுட்டு அது மேலே பிள்ளையார் வைக்கிறோம். நம்ம ஊர்லலாம் சாணி போட்டு முழுவோம். அதனால இந்த சாணி கிடைக்காததுனால வந்து மஞ்சள் நம்ம கிட்ட இருக்கிற கல்லாட்டா. இது வந்து நான் வந்த புதுசுல எடுத்துட்டு வந்ததாச்சு. இன்னும் நம்ம கிட்ட இருக்கு, வச்சுக்கணும். உன் பிள்ளைகளுக்கு, உன் பேர பிள்ளைகளுக்கு. என்ன சைட்ல நீ முக்கிட்டு கிடக்க? கரும்பு வாங்கிட்டு தான் தோகையோட எடுக்கிறேன். தோகையோட கட்டினா தானே அழகா இருக்கும். நம்ம வந்த புதுசுலாம் இங்க கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தோகையோட கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்துச்சு. மாமா மாமா வாங்க. கரும்பு பியாவ். இன்னொரு கரும்பு. இதுதான் பிள்ளையார். அது கல்லா பிள்ளையாரு? பிள்ளையார் இதுதான். கல்லில் வச்சாலும் பிள்ளையார், சாணி உருண்டையில் வச்சாலும் பிள்ளையார், மஞ்சள் உருண்டையில் வச்சாலும் பிள்ளையார். இந்த இது பிள்ளையார். அந்த பூ இருந்துச்சுல்லம்மா, செவந்திய பூ எடுத்துருவா. இப்படி தான் வைக்கணும். இந்த இருக்கா, எடுத்துக்கோ. நல்லா இதில் எப்படி போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் பானை, நம்மளுக்கு பானைக்கெல்லாம் கோலம் விடுவோம். இது வந்து பூசணி பூ, அதனால இதுக்கு வைக்கிறோம்.
வா அப்படி வா ரெண்டு பேரும் சேர்ந்து வை. இஞ்சி கொத்து எந்த பக்கம் வச்சு அப்படி வைங்க. அடுப்பை தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடுங்க பானையை. தொட்டு கும்பிடுங்க. வேண்டிக்குங்க நல்லபடியா பொங்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது இப்போ ஃபர்ஸ்ட் பொங்குதுல ரைஸ். சின்னதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கும். எல்லாம் பொங்கும் பாரு. இங்க பாரு. இப்போ வந்து அருகம்புல் சேர்த்து. ஆமா அருகம்புல் போட்டுக்கிறோம். இந்தா போடு, நீ இதுல போடு. இதுல போடு. அரிசி எடுக்குமா? பால் கொண்டா பால் கொஞ்சம் ஊற்று. இதுல பானையில பால் எடுத்துருந்தோம்ல, பாலை பறந்து இருக்கும் அது போட்டுங்க. என்னடா ஒரு பானைக்கு எவ்வளோமா? ஊத்து பாதி ஊற்றுங்க. அது அவள்கிட்ட போ. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோ. ஃபுல்லா ஊத்திடவா? நல்லா ஊற்றுங்க. ஃபுல்லா ஊத்தி. ஊற்றி ஃபுல்லாக ஊற்று. எதுக்கு இந்த தண்ணி எடுத்து ஊற்று. இந்த பானைக்கு கொஞ்சம் அந்த பானைக்கு கொஞ்சம் ஊற்று. பாதி பாதி ஊற்று. கைனி தண்ணி. கைனி தண்ணியா? கடைசி கொஞ்சம் ஊத்தி. ஊற்றி வரும் தண்ணி வரும். தண்ணி தானே ஊற்றி ஊற்றி ஃபுல்லாக ஊற்றுட்டாங்கண்ணா. ஊற்றிட்டீங்களா? ஆனா போதும். ஊத்துறா ஊத்து தாங்கும். ஊற்று. கரெக்டாக இருக்கா? சின்ன பானை கங்கனாவுக்கு சின்ன பானை. ரெண்டு பண்ணி இணைக்கிறது தான் ஞாபகம். இந்த எடுத்துக்கடி அதான் கீழே வச்சிருக்கோம் சாப்பிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யுத்தம் பண்றீங்களா? பொங்கலா பொங்க இல்லையா? பக்கத்துலனாலே எனக்கு பொங்கிருது. அதனால என்ன பொங்குது? வாசம். நேரா புடிச்சுக்கோ. சத்தம் கேக்குதா? பாரு பொங்கி. கொஞ்ச நேரம் ஊத்த விடுங்க. பாப்பா இப்பதான் வச்சிருக்கோம். சூடு ஏறணுமா இல்லையா? வரும் பாரு. போடு பாப்பா. இரு வாரம். அடுத்து என்ன இன்னொன்னு ஒரே டைல ஊற்றிக்கிறது. எப்பவுமே ஒரு பானை தான் வரும். இந்த காலம் அந்த காலத்துல இருந்து இது உடனே வந்து இதாகல பொங்கல. இதை வந்து பொங்கிடும் 2 மினிட்ஸ்ல பொங்கலாம். பாருங்க அது வருது பாருங்க. பொறுமையாக கிண்டணும். பானை சாயாம கொள்ளாம. மூஞ்சே தெரியுதா? இப்ப தெரியுதா? பொங்கலா பொங்கல்.